ஸோ இந்த மாதிரி ஹைட் இருக்கக்கூடிய நீங்கள் பேக் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா வகையான பூச்செடியும் நித்தியமல்லி ஜாதி மல்லி அது இல்லாமல் துளசி கற்பூரவள்ளி இது எல்லாமே இதில் கவர் பண்ண முடியும். க்ரோ பேக் ப்ரிஃபர் பண்ணாத மக்களுக்காக நம்ம வந்து இந்த கார்டன் நீட்ஸ்க்கான தொட்டிகளை நம்ம வந்து வச்சுருக்கோம். இது நீங்கள் அவுட்டோருக்கான பார்ட்ஸாக வச்சுக்கலாம், பால்கனி கார்டனுக்கான பார்ட்ஸாக வச்சுக்கலாம். பிளான்ஸ் எதாவது போடுறீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வேரியன்ஸு சின்ன சின்ன ஜன்னலில் போடக்கூடிய இதில் வந்து ஆட்டு சாணம் மாட்டு சாணம் எல்லாம் கலந்து நல்லா பொலன்னு உதிரியாக இருக்கக்கூடிய பியூர் ரெட் சாயில் இந்த மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணக்கூடிய நல்ல பூச்சிகள்லாம் வந்து சேர்றதுக்கு இந்த மீனவில் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ரோஸ் எல்லாமே எல்லோ டாட்ஸ் இல்லாமல் பூவோட சைஸ் நல்லா பெருசாகவும் ரொம்ப ஹெல்த்தியான லீஃபும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ரோஸ் லிக்விடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வேஸ்ட் டீகம்போஸ்ட் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட் குப்பைகள்லாம் மக்க வைக்கிறதுக்கு தேவையான எல்லா நியூட்ரியண்ட்டுமே இதில் இருக்குது. என்னோட பேர் கணேஷ். நான் ஆக்சுவலாக பெருங்குளத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கி பல்லாவரம் சந்தையில் காலையில் ஸ்டால் போடுறதுக்காக 4 மணிக்கு நம்ம வந்து இங்கே லேண்ட் ஆகிட்டோம். நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த பல்லாவரம் சந்தை லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக வந்து நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். பல்லாவரம் சந்தையிலே யூனிஃபார்ம் போட்டு பேனர் வச்சுருக்க ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி தான். நம்ம பசங்க எல்லாரையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி க்ரீன் கலர் யூனிஃபார்ம் போட்டு தான் வந்திருப்பாங்க. ப்ராப்பராக உங்கள் ப்ராடக்ட்டை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி அதோட அப்புறம் தான் சேலுக்கே போகிறாங்க. ஸோ அது இல்லாமல் உங்கள் பிளான்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒரு தடவை பல்லாவரம் சந்தைக்கு விசிட் பண்ண வந்தீங்கன்னா அனுஷியாகிற டச் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா செடி வைக்கிறதுக்கான பேக்கா தொட்டியா அப்படின்ற காம்பினேஷன்லாம் நம்ம செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இந்த பேக்குக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த பேக் ஏன் வைக்கணும் அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் பிளாக் கலர் காம்பினேஷனில் ஒயிட் கலர் பேக்லாம் வரும் உங்களுக்கு பேக்கு. அது வந்து இப்போ பழைய ஒனிடா டிவி மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வர்றதுன்னா அடுத்த லெவல் போயிருக்கோம். இப்போ நமக்கு இருக்க பேக்கை பார்த்தீங்கன்னா வந்து HTP க்ரோ பேக்னு சொல்லக்கூடியது யூவி ஸ்டெபிளைஸ்டு. ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து வெயிலில் போட்டிங்கனாலும் 5 to 7 இயர்ஸ் வரைக்கும் தரமான ஒரு கேரண்டியாக நம்ம பேக் வந்து சர்வை பண்ண வைக்க முடியும். அது சின்ன சைஸ் செடியிலேருந்து பெரிய சைஸ் மரம் வரைக்குமே நம்ம வந்து பேக்கை வந்து கவர் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்னா நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணும்பொழுது எல்லாமே க்ரீன் கலராக தானே பேக் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் ரேட்டு கம்மியாக இருக்குது, இங்கே மட்டும் ஏன் இவ்வளோ அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ கலர் வந்து சட்டையெல்லாம் பச்சையாக தான் இருக்கும், பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கொடுக்குறது எல்லாமே 200 GSM இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கு. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய க்ரீன் கலர் சட்டை மாதிரி நீங்கள் ஒரு பேக் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 1 month 2 monthலேயே வந்து அந்த லேயர்லாம் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ நம்ம பேக் வந்து பிராண்டடாக கொடுத்து வித் பில்லோட கொடுக்குறதுனால ஸோ அதுக்கான கேரண்டி வாரண்டி எல்லாமே பக்காவாக செட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த பேக்கை பொறுத்தளவு சின்ன சைஸ் அப்படின்னா ஸ்டார்டிங் சைஸ் 9x9 அப்படின்ற சைஸ்லேருந்து ஆரம்பமாகுது. 9x9 பேக்கை பொறுத்தளவு ஒரு சின்ன வெரைட்டி, அதாவது துளசி, ஒரு சின்ன கற்பூரவள்ளி, சின்ன கனகாமரம், இந்த மாதிரியான வெரைட்டி நீங்கள் வைக்கிறதுக்கு கத்தால வைக்கிறது கூட அந்த சைஸ் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் சைஸ் பார்த்தீங்கன்னா 9x12. ஸோ அந்த 9x12 பொறுத்தளவு 9 inch டயா வரும், உங்களுக்கு 12 inch வந்து ஹைட் வருது. ஸோ இந்த மாதிரி ஹைட் இருக்கக்கூடிய நீங்கள் பேக் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா வகையான பூச்செடியும் நித்தியமல்லி ஜாதி மல்லி அது இல்லாமல் துளசி கற்பூரவள்ளி இது எல்லாமே இதில் கவர் பண்ண முடியும். ஓவரால் வந்து ஒரு பேக்கிங்காக இது கொடுக்குறோம் அப்படின்னா இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 kgs வந்து உங்களை சாயில் காம்பினேஷன் பிடிக்கும். நீங்கள் தேங்காய் நார் மண் உரம் எல்லாம் கலந்து போட்டிங்கன்னா அல்டிமேட்டாக 7 kg டிஃபரெண்ட்டாக பிடிக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சின்ன வெரைட்டியாக ஒரு கீரை பேக் வைக்கிறோம், அதாவது ஒரு கொத்தமல்லி இஞ்சி புதினா இந்த மாதிரி நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு பெரிய சைஸ் பேக் நெசசரி கிடையாது. இந்த மாதிரி 12x9 அப்படின்ற சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 inch டயா வரும், 9 inch ஹைட் வரும். ஸோ இந்த மாதிரி பேக்கை பொறுத்தளவு உங்களுக்கு சாயில் அப்ளிகேஷனை பொறுத்தளவு நீங்கள் கொக்கோபீட் எல்லாம் கலந்து போட்டால் கூட ஆவரேஜாக 7 kg தான் அதிகமாக பிடிக்குங்க. ஸோ இதே மெத்தடில் தான் வந்து நம்ம 12x12 அப்படின்ற ஒரு பேக் வச்சுருக்கோம். இது வந்து ஸ்டாண்டர்டான சைஸு, 12 inch டயாவும் 12 inch வந்து ஹைட்டும் வச்சுருக்கோம். ஸோ இந்த பேக்கை பொறுத்தளவு நீங்கள் ஸ்டாண்டர்டாக எல்லா வெரைட்டி ரோஸ்லேருந்து மல்லி, சாமந்தி, நித்திய மல்லி, ஜாதி மல்லி, கொடிமல்லி, பவளமல்லி, பாரிஜாதம் இந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே ஒரு அடி டெப்த்து நம்ம கம்பல்சரி வேணும், டயா ஒரு அடி வேணும். அந்த அளவுக்கு இது கேப்பபிளான ஒரு ப்ராடக்ட் சொல்லலாம். ஸோ இதே இதில் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போனீங்க அப்படின்னா கீரை பேக்கில் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட், இப்போ நான் 2 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் கீரை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 15x9 சைஸ் எடுத்துக்கோங்க. 15 inch வந்து டயாவும் 9 inches வந்து ஹைட்டு இருக்கும். இது வந்து ஒரு கீரைக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு சஃபிஷியண்டான குவான்டிட்டி கொடுக்குறதுக்கு ஒரு வெந்தய கீரை போடுறீங்க, ஒரு புதினா போடுறீங்க, ஒரு கொத்தமல்லி போடுறீங்கன்னா கூட இந்த சைஸ் வந்து ரொம்ப சூட்டபுளான ஒரு சைஸ்னு சொல்லலாம். இதோட கேப்பபிள் கெப்பாசிட்டி அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25 kg 20 kg அந்த ரேஞ்சில் அது கெப்பாசிட்டி பிடிக்கும். ஸோ இதை விட எனக்கு உயரம் வேணுங்க, ஏன்னா இப்போ நான் செம்பருத்தி வைக்கிறேன், ஒரு கருவேப்பிலை வைக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சைஸ் வேணும் அப்படின்னா 15x18 போகலாம். இந்த 15x18 சைஸை பொறுத்தளவு கருவேப்பிலை, செம்பருத்தி, அப்புறம் பெரிய சைஸ் மல்லி, முருங்கை இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா இந்த சைஸு உங்களுக்கு ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது ஏன் நம்ம பெரிய சைஸ் காமிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கேப்பபிளாக வந்து ஒரு 30 kg வரைக்கும் மண் சாயில் எல்லாம் பிடிக்கும். இது இப்போ நம்ம ஆவரேஜாக நம்ம சேல் பண்ணுறது வந்து பல்லாவரம் சந்தையில் 120 ரூபா அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். இதுக்கு வந்து 5 years நம்ம வந்து கேரண்டி கொடுத்துட்றோம்.
ஸ்டாண்டர்டாக ஒரு கத்தரிக்காய், பச்சை மிளகா, அது இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்போ ரோஸு, இந்த மாதிரி 5 லிட்டர் ஆஃப் ரோஸ் எதாவது வாங்கிட்டு போகிறீங்கன்னா 15x15 போடுங்க. ஸோ இந்த 15x15 வந்து 15 இன்ச்சு டயா வருது, 15 இன்ச்சு வந்து ஹைட் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டி ஆஃப் சைஸ் பேக் செலக்ட் பண்ணும்பொழுது உங்கள் செடிக்கு தேவையான இட வசதியும் அது ரூட்டிங் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கான ஸ்பெஷாலிட்டியுமே இந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செடியை செலக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா சூட்டபுளாக உட்காந்துரும். ஸோ இது இல்லாமல் கொஞ்சம் மரம் வைக்கிறோம், ஒரு மாதுளை, கொய்யா, சப்போட்டா, சாத்துக்குடி, லெமனு, ஆரஞ்சு, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது முருங்கை மரம் இதெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம பெரிய சைஸ் பேக் போயிருங்க. இது வந்து 18 இன்ச்சு டயா வரும், 24 இன்ச்சு ஹைட் வரும். இந்த 18க்கு 24 சைஸ் நீங்கள் பேக் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் எந்த இதுவும் மாற்றாமல் இதுலேயே நீங்கள் வந்து சர்வே பண்ண வைக்கலாம். உங்களுக்கு அதுக்கான ஈல்டு கொடுத்துரும். ஒரு மாமரம் கொண்டு இந்த சைஸில் வந்து நீங்கள் சூட்டபுளாக வச்சுக்கிட முடியும். இப்போ இதில் வாழை மரம் வைக்க முடியுமான்னு கேட்டால் இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் போங்க. நெக்ஸ்ட் சைஸை பொறுத்தளவு 24x24 சைஸ் தான் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான சைஸு. 24க்கு 24 இப்போ சைடில் வாழைக்கண் வந்து பக்க கண்ணெல்லாம் வருது, ஒரு 4-5 கண் வருது அப்படின்னா அதை வந்து கேப்பபிளாக தாங்கக்கூடிய சைஸ் வரும். இதே சைஸில் நீங்கள் தொட்டியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மினிமம் 950லேருந்து 1200 வருது. இது நமக்கு வெறும் 240 ருபீஸ்க்கே கொடுக்குறோம். ஸோ இந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி. இதோட மண் அளவு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் தேங்காய் நார் கட்டி ஒரு கட்டி போட்டிங்கன்னா 2 மூட்டை மண் போடலாம், 1 மூட்டை உரம் போடுங்க. அப்போ தான் அதோட ஃபில்லிங் வந்து கரெக்டாக உட்காரும். ஸோ சாயில் அப்ளிகேஷன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரூட் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறது அந்த சைஸ் பேக்கு. இப்போ சின்ன பால்கனி இருக்குங்க, அந்த வறண்டாலேயே நான் எல்லாத்தையும் கவர் பண்ணணும், அதுலேயே நான் செடி வைக்கணும், கீரை போடணும், இது எல்லாமே நான் கவர் பண்ணோம் அப்படின்னா இந்த சைஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 1 அடிக்கு 1 அடி சைஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் க்ரோ பேக்கு. ஸோ இது வந்து சைடில் நம்ம ஏதாவது சப்போர்ட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா 2 பக்கம் சாயில் வந்து போடும்பொழுது இப்படி விரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த 2 அடிக்கு 1 அடி அப்படின்றது நீங்கள் சின்ன சின்ன இடத்துல கூட அழகாக நம்ம செட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கெப்பாசிட்டி அப்படின்னா 25 கிலோ வரைக்கும் தாராளமாக பிடிக்குங்க. ஸோ எப்போவுமே சாயில் காம்பினேஷன் போடும்பொழுது தேங்காய் நார், மண்புழு உரம், மண் இந்த காம்பினேஷனில் பண்ணுங்கள். எல்லாமே ஒரு பார்ட்டு போட்டால் மண்புழு உரம் மட்டும் 2 பார்ட்டு போடுங்க. எப்போல்லாம் உரம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து செடி நல்லா குரோத்தாகவும் இருக்கும். அந்த சாயிலை வந்து ரொம்ப இருக்க விடாமல் அழகாக செட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நம்ம போட்ட மண் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பயோஹீமிக்கை நீங்கள் தண்ணியில் கலந்து நீங்கள் மண் கொடுத்தீங்க அப்படின்னா சாயிலெல்லாம் நல்லா லூஸ் பண்ணி விட்ரும். பயோஹீமிக் இல்லை அப்படின்னா வெறும் மாட்டு சாணம் மட்டும் நீங்கள் போட்டுட்டு வாங்க, எல்லாமே சாயில் எல்லாமே லூஸ் பண்ணி அழகாக உங்களுக்கு ஏரியேஷன் வர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது இல்லாமல் நிறைய சைஸஸ் பார்த்தீங்கன்னா 3x3க்கு 2க்கு 1, 4க்கு 2க்கு 1, 5க்கு 2க்கு 1. பெரிய சைஸ் பெட்டு பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 4 அடிக்கு 1.5 அடி, 10க்கு 6க்கு 1.5, 5க்கு 3க்கு 1, இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் ஆஃப் சைஸஸ்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த பேக்கை பற்றியான சந்தேகங்களும் சரி, இல்லை பேக் எவ்வளோ நாள் வரும், வச்ச பேக் எப்படி நம்ம தூக்குறது, அதாவது இப்போ ஒரு செடி வச்சாச்சு, இல்லை ஒரு 50 கிலோ சாயில் போட்டாச்சு, ஆனால் சாயிலை எடுக்கும்போது ஒரு பேக் எங்கேயா ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சாயில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கை எடுத்தால் மட்டும்தான் பேக்கு கிளியாமல் வரும். ஒரு 300 கிராம் இருக்கக்கூடிய பேக்கில் ஒரு 100 கிலோ மண்ணை போட்டுட்டு தூக்குனா எல்லா பேக்குமே கிளிய தான் செய்யும். ஸோ அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் அழகாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கேரண்டியாக வளரக்கூடியது நம்ம க்ரோ பேக்ஸ் தான். ஸோ செடி வைக்கக்கூடிய உரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செம்மண், தேங்காய் நார், மண்புழு உரம், அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு உரம் அப்படின்னா அது உயிர் உரம் தான் சொல்லணும். ஸோ இந்த உயிர் உரங்களை பொறுத்தளவு எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய இந்த உரம் தான். ஸோ இதில் வந்து அசோஸ்பைர்லம், சூடோமோனாஸு, பொட்டாஸ் மொபிலைசர், பாஸ்போபாக்டீரியா, அது இல்லாமல் ட்ரைகோடர்மா வெரிடி, இந்த மாதிரி ஒரு 5 காம்பினேஷன் ஆஃப் உரத்தை உங்களுடைய சாயில் அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா செடியோட க்ரோத் லெவல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அது இல்லாமல் வேர் பூச்சிகள் தாக்குதல் குறைவாக இருக்கும். ஒரு செடிக்கு தேவையான என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம் இது எல்லாமே உங்களுக்கு டெஃபிஷியன்சி இல்லாமல் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொடுக்கும்பொழுது உங்கள் செடி ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஸோ இது இல்லாமல் என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம் அப்படின்னா வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கலாம், போன் மீல் சேர்த்துக்கலாம், அதை விட்டால் வந்து எப்சம் சால்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷன் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா பக்காவாக செட் ஆயிரும். பூச்செடிகளை பொறுத்தளவு எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நீங்கள் பூ நிறைய பூக்கணும், இல்லை செடியோட க்ரோத் லெவல் மாறணும், இல்லை அந்த ஹெர்லிங் மாறணும், எல்லோ லீஃப் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செக்ரிகேட் ஆஃப் ஃபெர்டிலைசர் நம்ம இருக்குது. ஸோ எல்லா டைமும் ஒரே டைமில் எல்லா ஃபெர்டிலைசரும் போடுன்றது நெசசரி கிடையாது. எல்லாமே வாங்கிட்டோம் அதை போட்டே ஆகணும் அப்படின்றலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு கால்சியம் கண்டென்ட்டுக்காக நம்ம என்னென்னா போன் மீல் கொடுக்கலாம். ஸோ போன் மீல் வந்து இந்த மாதிரி சீவக்க பொடி மாதிரி இருக்கும். இது ஒவ்வொரு டைமும் 2 ஸ்பூன், ஒரு சின்ன தொட்டியாக இருந்துச்சுன்னா, பெரிய சைஸ் தொட்டியாக இருக்குன்னா 4 ஸ்பூன் வரைக்கும் போடலாம், தரையாக இருந்துச்சுன்னா 8 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் போடலாம். இப்போ செடியில் வந்து எல்லோ கலரில் வந்து டாட்ஸ் நிறையா வருது, இல்லை வந்து ஒரு புண்ணு மாதிரியான ஒரு இது வருது அப்படின்னா இந்த எப்சம் சால்ட்டை நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து செடிக்கு மேலே லீஃபில்
ஃபோலியர் ஸ்ப்ரேயும் அப்ளை பண்ணலாம். ரூட்டை சுற்றி நீங்கள் வந்து கீழே பாட்டம் போட்டிங்கன்னா செடி ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பூச்செடி, இப்போ எல்லா செடியும் வாங்கிட்டு போகிறோம், பூவோட மொக்குலாம் சைஸ் சின்னதாகிட்டே போகுது அப்படின்னா இந்த மாதிரி டிஏபியோட கிரானுவல்ஸை ஒரு 10 உருண்டை எப்போவுமே செடிக்கு தண்ணி நிறைய ஊற்றுறதை கம்மி பண்ணிவிட்டு தண்ணி நல்லா மாய்ச்சராக நல்லா தொளிச்சு விட்டிங்கனாலே உங்கள் செடிக்கு தேவையான எல்லா வாட்டர் ஃபெர்டிலைசரும் வந்துடும், மாய்ச்சரும் மெயின்டைன் ஆயிரும். ஸோ அதனால் இதை போடும் பொழுது அளவு கம்மியாக போட்டுட்டு ஜாஸ்தி இல்லாமல் தண்ணி மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா பக்காவாக இது செட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து 2-3 தொட்டி வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சேசை பாக்கெட் மாதிரி கொடுக்குறோம். ஸோ பெரிய கார்டன் இருக்குது, ஒரு 40 தொட்டி 50 தொட்டி இந்த மாதிரி எதாவது இருக்குது அப்படின்னா 1 kg பேக்கிங்கும் இருக்குது, 5 kg இருக்குது, 25 kg பேக்கிங்காகவும் இருக்குது. ஸோ இந்த பேஸ் போடும் பொழுது நீங்கள் தேங்காய் நார், மண்புழு உரம், கொக்கோபீட் போடுற அளவு வந்து பார்த்தீங்கன்னா மண் 1 பார்ட்டு, கொக்கோபீட்டு 2 பார்ட்டு, வெர்மி கம்போஸ்ட் 2 பார்ட்டு, இந்த ரேஷியோவில் நீங்கள் மிக்சிங் போட்டிங்க அப்படின்னா செடி வந்து அந்த ரூட் வந்து ரொம்ப டைட் ஆகாமல் ஈரப்பதம் இருக்கும்போது நல்லா லூஸாகவும் அதுக்கப்புறம் ரொம்ப க்ரிப்பாக மாறுறது அந்த இதெல்லாம் இல்லாமல் எப்போவுமே சாயில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் 3 நாள் 4 நாள் ஊருக்குலாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா கூட தண்ணி வந்து அப்படியே அந்த மாய்ச்சரைசேஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த காம்பினேஷன் ஆஃப் சாயில் போடுங்க. இப்போ நீங்கள் ஒரு மரம் மாதிரி வைக்கக்கூடிய செடியாக இருந்துச்சுன்னா சாயில் 2 பங்காகவும் உரத்தை 1 பங்காகவும் தேங்காய் நார் 1 பங்காகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா செடி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சந்தைக்கு வந்தாச்சு, ரோஸ் எல்லாம் வாங்கியாச்சு, ஆனால் செடி மட்டும் பூக்கவே மாட்டேங்குது, வச்சமானக்கே இருக்குது. கொண்டு போகிற செடியில் நிறைய பூ இருக்குது, வீட்டுக்கு போனால் பூ இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுற எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயந்தாங்க, நீங்கள் என்ன உரனாலும் எந்த கடையிலாலும் வாங்கி போடுங்க. ஆனால் நம்ம அனுஷிகா அக்ரியில் இந்த ரோஸ் மிக்ஸை மட்டும் டச் பண்ணிட்டு போங்க. ரோஸ் மிக்ஸில் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் போட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உணர முடியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதில் என்னென்ன கண்டென்ட்லாம் போட்டிருக்கோம் அப்படின்றது. இப்போ இந்த ரோஸ் மிக்ஸை பொறுத்தளவு இல்லை மல்லி, சாமந்தி, நித்திய மல்லி இந்த மாதிரி எல்லா பூச்செடிக்குமே இந்த ரோஸ் மிக்ஸை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சின்ன தொட்டியாக இருந்தால் 1 ஸ்பூனு, பெரிய சைஸாக இருந்தால் 2 ஸ்பூனு, தரையாக இருந்தால் 4 ஸ்பூன் வரைக்கும் இதை போடலாம். இதை என்ன இடைவெளியில் போடலாம் அப்படின்றது 3 நாளைக்கு ஒரு கேப் போட்டு இந்த இடைவெளியில் இதை கொடுத்துடுவாங்க. ஒரு வாரத்துக்கு நீங்கள் 14 தடவை தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நம்மளோட ஃபெர்டிலைசரை வாரம் 1 முறை போட்டாலே உங்களுக்கு தாராளமாக இது போதுமானது. ஸோ அந்தளவுக்கு இதில் நியூட்ரியன்ட் வந்து டெஃபிஷியன்சி இல்லாமல் உங்கள் செடியை பார்த்துக்கிறதுக்கும் மொக்கோட சைஸ் வந்து பெருசாகிறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஸர் வந்து இதை நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு டாக்டரேட் இருக்கிற ஆள் தான் நமக்கு இந்த காம்பினேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செடிக்கு தேவையானதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதை ஃபீல் பண்ண முடியும். ஒரு தடவை அனுஷிகா அக்ரி வந்தீங்கன்னா ரோஸ் மிக்ஸை மட்டும் மறந்துடாமல் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இது இல்லாமல் நம்மளுடைய மெயின் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகாவியம், மீன் அமிலம், இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு கார்டன் வைக்கிறீங்க அப்படின்னா பேசிக்காக இருக்கக்கூடிய லிக்விட் ஃபெர்டிலைசரில் இந்த பஞ்சகாவியம் ப்ராடக்ட், அதாவது மாடோட 5 ப்ராடக்ட்டு இதில் காம்பினேஷன் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கனால உங்கள் செடிகளுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸுமே வந்து இது லிக்விட் ஃபெர்டிலைசராக நீங்கள் கொடுத்துக்கலாம். பக்கெட்டில் வந்து தண்ணியில் கலந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மக்கு கொடுத்துட்டு போனாலே மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாலே இது ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நல்ல ப்ராடக்ட்டு பஞ்சகாவியம். ஸோ மீன் அமிலத்தை பொறுத்தளவு இப்போ நீங்கள் வெஜிடபிள் காய்கறியெல்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஃப்ளவரிங் வந்துடும், காய் நிற்காது. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மீன் அமிலத்தில் 2 மூடி 1 லிட்டர் தண்ணியில் கலந்து மேலே வந்து போலியோ ஸ்ப்ரேயும் கொடுக்கலாம், ரூட் அப்ளிகேஷனாகவும் நீங்கள் இதை கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரூட் அப்ளிகேஷனாக கொடுக்கும் பொழுது செடிக்கு நல்லா வீரியமாகவும் திடனாகவும் பூச்சிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணக்கூடிய நல்ல பூச்சிகள்லாம் வந்து சேர்கிறதுக்கு இந்த மீன் அமிலம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து பெரிய பாக்கெட்லேயே இருக்குது, இந்த மாதிரி சின்ன பாட்டிலே இருக்குது. 4 செடி 3 செடி வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாப்பா படம் போட்டு லோகோவோட இப்போ புதுசாக நம்ம இன்னோவேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே அப்கிரேடேஷன் 0.2 0.5ன்ற மாதிரி மீன் அமிலத்துலேயும் ஒரு அப்கிரேடேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வரும்பொழுது அனுஷ்கையில் வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் ஜீவாமிர்தத்தை பொறுத்தளவு நீங்கள் சாயில் அப்ளிகேஷனாக கொடுக்கணும், ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுக்க வேண்டாம். இந்த சாயில் அப்ளிகேஷனை கொடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய நிறைய மைக்ரோ லெவல் பாக்டீரியாஸ் வந்து இப்போ நம்ம வீட்டில் அதாவது பேக்லலாம் செட்டப் பண்ணி வச்சுருப்பீங்க, செடி வந்து ரொம்ப நாளைக்கு அது அப்படியே தான் இருக்குது, அது எந்த ஒரு க்ரோத் லெவலும் போகலை அப்படின்னா அதை ரொம்ப இன்டியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜீவாமிர்தம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து WTC. இப்போ வேஸ்ட் டீகம்போஸ்ட் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட் குப்பையெல்லாம் மக்க வைக்கிறதுக்கு தேவையான எல்லா நியூட்ரியண்ட்டுமே இதில் இருக்குது. நார்மலாக நீங்கள் கரும்புச்சாரை வந்து நீங்கள் நாட்டு சக்கரோட நல்லா நொதிக்க விட்டுட்டு அதை நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசராகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி பாக்டீரியா டெவலப் பண்ணதை நீங்கள் தண்ணியில் சாயில் எல்லாம் லிக்விட் பண்ணி நீங்கள் வேருக்கு இல்லை இந்த சாயிலில் கொடுத்துட்டே வந்தீங்கன்னு அப்படின்னா கூட இந்த பாக்டீரியாலாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது வந்து ரோஸ் ஸ்பெஷல் லிக்விடுன்னு சொல்லக்கூடிய பூச்செடிகளுக்காக பிரத்யேகமாக பண்ணக்கூடிய இந்த லிக்விடு எல்லாமே கெமிக்கல் ஃபெர்டிலைசரு. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தாலும் ஆர்கானிக்கு. இது வந்து நீங்கள் பர்டிகுலராக எனக்கு பூ தான் ரொம்ப வேணுங்க, ரொம்ப பிரியுங்க, நிறைய மொக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரோஸ் லிக்விட் வந்து 2 மூடி 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஈவினிங் டைமில் ஒரு 3 தடவை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு 15 டேஸ் கேப் விட்டுட்டு திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப அழகாக பூக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி ரோஸு இவ்வளோ அழகாக பூக்குது.
ஸோ இந்த மாதிரி ரோஸ் எல்லாமே எல்லோ டாட்ஸ் இல்லாமல் பூவோட சைஸ் நல்லா பெருசாகவும் ரொம்ப ஹெல்த்தியான லீஃபும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ரோஸ் லிக்விடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆர்கானிக் ஃபெர்டிலைசரில் வெஜிடபிளுக்கு தேவையான 2 இன்செக்ட் நம்ம அதிகமாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். அதில் வந்து இந்த மாதிரி கடிச்சு சாப்பிடக்கூடிய புழுக்களும் இந்த மாதிரி சக்கிங் பெஸ்ட்டு தான் வரும். இந்த கடிச்சு சாப்பிட்ற புழுவை பொறுத்தளவு இலையெல்லாம் ஓட்டையாக உளுந்துட்டு இருக்கும். அது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரியான புழுக்கள் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்கனால ஸோ அதை வந்து பூச்சி வெரைட்டியாக தான் இது யூஸ் பண்ண முடியும், பூச்சி கொல்லியாக இது யூஸ் பண்ண முடியாது. இது பியூர் ஆர்கானிக். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி கடிச்சா கூட இதை சாப்பிடலாம். இதனால் நமக்கு எந்த கெடுதலும் இல்லாத ஒரு ப்ராடக்ட் தான். இந்த வெள்ளைப்பூச்சி, மாவு பூச்சி, மீலி பக்குன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பூச்சிகளை, சக்கிங் பெஸ்ட்டு, பேனு இது எல்லாமே நீங்கள் அடிக்கும் பொழுது இதில் ஒரு மூடி வந்து சாதம் வடித்த கஞ்சி தண்ணி ஒரு மூடி இந்த 2 காம்பினேஷனில் பண்ணி உங்கள் செடிக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் செடிக்கு எல்லா பூச்சியும் உடனே ட்ராப் ஆயிரும். ஸோ இது இல்லாமல் சின்ன ப்ராடக்ட் அப்படின்னா இந்த பயோஹீமிக்கு சீவீடு லிக்விடு. பயோஹீமிக்கை பொறுத்தளவு நார்மலாக ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து வேலை ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த பயோஹீமிக்கு வந்து நீங்கள் ரூட்டு கொடுக்கலாம். சாயிலெலாம் நம்ம அப்ளை பண்ணி போட்டுட்டோம், ரொம்ப கல் மாதிரி ஆயிடுது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப கல் டைட் ஆயிடுது அப்படின்னா இதை நீங்கள் தண்ணியில் கலந்து நீங்கள் ரூட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சாயிலோட ஏரியேஷன் வந்து நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துரும். அது இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டை வந்து ரூட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டு மேலே லீஃபுக்கும் கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பயோஹீமிக் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ பேசிக்காக எல்லோரும் யூஸ் பண்ணுற நீம் ஆயில். ஸோ நீம் ஆயிலை பொறுத்தளவு இன்செக்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு போலியோ ஸ்ப்ரே கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த செடிக்கு வரக்கூடிய அந்த புழு பூச்சிகளை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த நீம் ஆயில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ பேசிக்காக பார்க்கக்கூடிய கார்டன் டூல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபோர்க்கு, கட்ரு, அது இல்லாமல் கார்டன் ஓஸ் எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் தரமான பூ விதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டியான பூ விதைகள், ஒரு 20 வகையான பூ விதைகள் இருக்குது. அப்புறம் தரமான நாட்டு விதைகள், காய்கறிகள், தக்காளி, வெண்டைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, செடி அவரை, முள்ளங்கி, அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, பாலக்கீரை, பருப்புக்கீரை, புளிச்சக்கீரை, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் சீட்ஸும் நம்மகிட்ட குவாலிட்டியான சீட்ஸு, ஜெர்மினேஷன் லெவல் 98% பக்காவாக இருக்கக்கூடிய விதைகள் நம்மகிட்ட தரமாக கிடைக்குங்க. செடிக்கு தேவையான உரம் வேப்ப முன்னாக்கு வந்து நம்ம 1 கிலோ பாக்கெட் 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அது இல்லாமல் ஆட்டு சாணம் வச்சுருக்கோம், மாட்டு சாணம் வச்சுருக்கோம், கடலை புண்ணாக்கு இருக்குது. ஆட்டு சாணம் 70 ரூபா, மாட்டு சாணம் 60 ரூபா. அதில் கடலை புண்ணாக்கு 50 ரூபா பாக்கெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய மிக்சிங் அப்படின்னா இந்த பாட்டிங் சாயில் மிக்சிங்கு. இந்த பாட்டிங் சாயிலை பொறுத்தளவு ரெட் சாயில், கொக்கோபிட்டு, பெர்லைட்டு, வெர்மிகுலைட்டு, வெர்மி கம்போஸ்ட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே இது ஒரே பேக்கில் அடங்கிடுதுங்க. அது நம்ம சின்ன பேக்கெட்டாகவும் கொடுக்குறோம், 5 கிலோ பேக்கிங்காகவும் கொடுக்குறோம், 25 கிலோ மூட்டையாகவும் கொடுக்குறோம். இந்த 2 கிலோ பேக்கெட் 50 ரூபா, 5 கிலோ பேக்கிங் 100 ரூபா, 25 கிலோ பேக்கிங் 500 ரூபா, அந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 1 கிலோ 20 ரூபாங்க. அது இல்லாமல் மாட்டு சாணம் வந்து சின்ன பேக்கிங், ஒரு 2 தொட்டி வச்சுருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பேக்கிங்காகவும் அவைலபிளாக இருக்குது. 5 kg பேக்கிங்காகவும் இருக்குதுங்க. வெர்மி கம்போஸ்ட்டும் அதே மாதிரி 2 kg பேக்கிங், 1 kg பேக்கிங், 5 kg, 25 kg பேக்கிங் வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்கள் கார்டனுக்கு தேவையான எல்லா ஃபெர்டிலைசருமே வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன பேக்கிங்காக கொடுத்துட்ருக்கோம். மண்ணை பொறுத்தளவு நம்ம வந்து 35 கிலோ வரைக்கும் இந்த பேக்கிங் சைஸ் கொடுக்குறோம். இதுதான் அரிசி மூட்டை மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரெட் சாயில் தான் பார்த்துருப்பீங்க. அதோட சாயில் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஆட்டு சாணம், மாட்டு சாணம் எல்லாம் கலந்து நல்லா பொலன்னு உதிரியாக இருக்கக்கூடிய பியூர் ரெட் சாயில். இந்த சாயில் இருக்கக்கூடிய நல்ல நைட்ரஜன், பாஸ்பரஸ் எல்லாமே நம்ம மிக்சிங் ரேஷியோவில் போடுறதுனால உங்கள் செடி ரொம்ப வேகமாக ஊட்டமாக வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கு. நார்மலாக கார்டன் சாயில்னு சொல்லி வாங்குகிற இடத்துல ரொம்ப கட்டியாக இருக்குது, மண் இல்லை, ஒரு மாதிரி குலன்னு ஆயிடுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நமக்கு வந்து வாங்கிக்கோங்க. பல்லாவரம் சந்தையில் இன்றைக்கி ஒரே ஒரு நாளைக்கு மட்டும்தான் மண் மூட்டை 100 ரூபா. மற்ற நாள் எல்லாமே வந்து நம்ம 120 ரூபாய்க்கு தான் விற்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வெயிட்டேஜ் வந்து நமக்கு ஜாஸ்தி. நம்மளது எல்லாமே வந்து அரிசி மூட்டை தச்ச மணிக்கு ஜிப்பை வந்து தச்சு தான் கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் கயிறை வச்சு நீங்கள் சில இடத்துல கெட்டி கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் கெட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் 15 கிலோ கம்மியாயிருது. அதனால் 80 ரூபா 90 ரூபாய்க்கு நான் மண் வாங்கினேன்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. இந்த மூட்டை தைக்கிறதுனால 40 கிலோ வரைக்கும் வந்து உங்களுக்கு கேப்பபிளான கெப்பாசிட்டியாக மூட்டை வெறும் 100 ரூபாய்க்கு மட்டுமே கொடுக்குறோம், பல்லாவரம் சந்தைக்கு மட்டும். செடிகள் சாயில் மிக்சிங்க்கு ரொம்ப முக்கியமாக போடக்கூடிய பொருளில் ஒன்று இந்த கொக்கோபீட்டுங்க. இப்போ சின்ன சைஸ் தொட்டிகளுக்கு போடுறீங்க அப்படின்னா இந்த 1 kg பேக்கிங் தொட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 கிலோ வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகும். சில வீட்டில் வந்து அந்த காம்பினேஷன்லாம் கலந்து மண்ணெல்லாம் கலந்து போடுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்காது. இப்போ ஒரு 5வது ஃப்ளோர் 4வது ஃப்ளோரில் இருக்கிறீங்க, ஒரு மாடியில் இருக்கீங்க, அவங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் இல்லைன்னா இந்த மாதிரி கொக்கோபீட் பவுடராகவும் நம்ம கொடுக்குறோம். இது 5 கிலோ பேக்கிங்கில் வருதுங்க, 25 கிலோ மூட்டையிலையும் வருது. இல்லை எனக்கு நிறைய கார்டன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, நிறைய தொட்டிகள் வருது அப்படின்னா இந்த மாதிரி 5 kg பேக்கிங் போட்டுக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 45 kg வரைக்கும் எக்ஸ்பெண்டபிள் ஆகக்கூடிய ஒரு கொக்கோபீட் தான் இது. இது வந்து நல்ல வாஷ்டு கொக்கோபீட்டாக இருக்கனால இதில் வந்து சால்ட் அதிகமாக இருக்காது. இப்போ உங்களுக்கு செடிகளுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிருவோன்ற பதட்டம் வேண்டாம். அந்த அளவுக்கு பியூர் குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்க கொக்கோபீட்டில் 5 kg அவைலபிளாக இருக்குது, பவுடர் இருக்குது, 1 kg பேக்கிங்கும் அவைலபிளாக இருக்குது.
இப்போ எல்லாமே பேக்ஸு, விதைகள், பூச்செடிகள் எல்லாமே பார்த்தாச்சு. நீங்கள் பால்கனியில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கும் இல்லை மாடியில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கும் க்ரோ பேக் ப்ரிஃபர் பண்ணாத மக்களுக்காக நம்ம இந்த கார்டன் நீட்ஸ்க்கான தொட்டிகளை நம்ம வச்சுருக்கோம். இது நீங்கள் அவுட்டோருக்கான பார்ட்ஸாக வச்சுக்கலாம், பால்கனி கார்டனுக்கான பார்ட்ஸாகவும் வச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 8 இன்ச்சு ஸ்டார்டிங்கில் இருந்துருக்கு. 8, 10, 12, 14, 16, 18, 22 சைஸ் வரைக்குமே தேவையான க்ரோ பார்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அது பிளாக் கலர்லேயும் இருக்குது, ப்ரௌன் கலர்லேயும் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைஸஸில் கொடுத்துருக்கோம். ஸோ க்ரோ பேக்குக்கும் பாட்டுக்கும் கூடிய மேஜர் வித்தியாசம் என்ன அப்படின்னா, க்ரோ பேக்கை பொறுத்தளவு சாயில் எப்போவுமே ரொம்ப அதிகமாக தேவைப்படும். பார்ட்ஸை பொறுத்தளவு அந்தளவுக்கு மண் தேவைப்படாது. இப்போ நீங்கள் ஒரு 10 தொட்டி போகிறீங்கன்னா ஒரு மூட்டை மண்ணை வச்சு எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஆனால் பேக்கில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இது வால்யூம் ஆஃப் கெப்பாசிட்டி ஜாஸ்தி, இதில் வால்யூம் ஆஃப் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அது இல்லாமல் மூவபிள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுவும் ஒரு 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் ஸ்பேன் இருக்குது. நீங்கள் பாட்டு அழகாக ஏதாவது ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா கூட கேரி பண்ணுறது ஈஸி. இன்னொரு ஆளை எதிர்பார்க்காம நீங்களே அதை செஞ்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல் பால்கனியில் நீங்கள் ஒரு டிஸ்பிளே வைக்கணும், இல்லை உங்கள் ஃப்ரண்டேஜ் ரொம்ப அழகாக நீங்கள் ஷோ பண்ணியிருப்பீங்க, அதுக்கு தேவையான ஹேங்கிங் பார்ட்ஸ் இல்லை ஹேங்கிங் பிளான்ஸ் எதாவது போடுறீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வேரியன்ட்ஸு, சின்ன சின்ன ஜன்னலில் போடக்கூடிய எல்லா ஹேங்கிங் பிளான்ட்டுக்குமே தேவையான எல்லா வகையான பார்ட்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் செயின் ஹேங்கிங் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இது பெரிய சைஸ் பிளான்ட்டுக்கும் சரி, சின்ன சைஸுக்கும் சரி, டிஃப்ரெண்ட் வெரைட்டி, டிஃப்ரெண்ட் கலர்ஸ், மோர் தென் 8 to 9 கலர்ஸ் வரைக்கும் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் நிறையா ஏதாவது தேவைப்படுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா உங்களோட பார்ட்ஸோட ஃபோட்டோ இல்லை உங்களோட டோர் டெலிவரி எல்லாமே அதில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். என்னோடய மொபைல் நம்பர் பொறுத்தளவு 9551661177. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் பதிவு செய்யலாம். இது நீங்கள் நேரடியாக வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம், ஆன்லைன்லேயும் டெலிவரி கொடுக்குறோம். anushika.com வெப்சைட்டில் போய் உங்கள் ஆர்டர் நீங்கள் பதிவு செஞ்சுன்னா டோர் டெலிவரி கொடுக்கும். சென்னை மக்களுக்கு மண், கொக்கோபீட்டு, வெர்மி கம்போஸ்ட், பயோ ஃபர்டிலைசர் எல்லாமே டோர் டெலிவரி ஆகும். வெளியூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்சல் மூலமாக நம்ம பொருட்களை அனுப்பி வச்சுட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அனுஷியா கிட்ட தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான ஆர்டரை நீங்கள் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.